நெகட்டிவ் திங்கர்ஸ், நெகட்டிவ் டாக்கர்ஸ், நெகட்டிவ் பீப்புள் அவாய்ட் பண்ணு, சுத்தமா அவாய்ட் பண்ணு. ஏன்னா they are worse than poison. சின்ன வயசுல எனக்கு டீச்சர் திட்டினாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். எங்க அப்பா திட்டினாருன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அந்த வயசுல எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு நான் வந்து என்னோட ஆசிரியர் எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆசான், என்ன கல்வி கொடுத்தவங்கள நான் அவ்வளோ ரெஸ்பெக்டபிளா நான் வணக்கம் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன சொல்றது, எனக்கு கல்வியை கொடுத்தாங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. எவ்வளவு பெரிய மாபெரும் ஞானம் தெரியுமா? மனிதன் பார்க்கிறேன், நான் என்கிட்ட வேலை செய்யறவங்க பார்க்கிறேன், வரும்போது மண்ணு மாதிரி வரும். ஆனா வித்தின் 1 year ரெடி ஆயிடுறான், மைண்ட் ரெடி ஆயிடுறான். அழகா ட்ரெயின் பண்ணுவேன். அதாவது ரொம்ப கோவப்படக்கூடாதுங்க, பயங்கரமா நீங்க கோவப்படவே கூடாது. ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க, என்னன்னு பாருங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்றோம். சமீபமா என்ன வந்து பார்த்தாரு ஒருத்தர். வந்து பார்க்கும்போதே எனக்கு அந்த ஆரா பயங்கர நெகட்டிவிட்டி தெரியுது, செம்ம நெகட்டிவிட்டி தெரியுது எனக்கு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் அவர்கிட்ட சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அவர் கிளம்பி போறாரு. அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு ஏசிக்குள்ள இருந்து ஒரு அணில் வெளியே வந்தது. வெளியே வந்து அது வரைக்கும் வந்தது கிடையாது. வெளியே வந்து அங்கேருந்து ஜம்ப் ஆகுது. வெளியே எங்களுடைய உள்ள ஸ்டுடியோல இருந்து ஜம்ப் ஆகி ஒரு தண்ணிக்குள்ள விழுகுது, ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ள விழுகுது. விழுந்து திரும்ப எழுந்து மாடிக்கு போகுது. 3வது மாடிக்கு போய் 3வது மாடியில இருந்து கீழே விழுகுது. சரியான அடி, சரியான அடி. இது எதுக்காக சொல்றேன்னா, நெகட்டிவ் வைப்ரேஷன். அதான் புத்தர் என்ன சொல்றாருன்னா, நெகட்டிவ் திங்கர்ஸ், நெகட்டிவ் டாக்கர்ஸ், நெகட்டிவ் பீப்புள் அவாய்ட் பண்ணு, சுத்தமா அவாய்ட் பண்ணு. ஏன்னா they are worse than poison. விஷத்தோட கொடியவர்கள் இந்த நெகட்டிவ் திங்கர்ஸ். சத்தியமான உண்மை இது. ஏன்னா உங்க மைண்ட் காலி பண்றாங்க அவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா இருக்கணும், செம்மையா சம்பாதிக்கணும், சரியான ஞானத்தோட இருக்கணும்னா நல்ல மக்களோட பழகணும், ஞானமான பேச்சுக்களை கேட்கணும். இந்த குப்பை தொட்டியோட சேர்ந்து வச்சுக்கோங்களேன். அதான் சொல்வேன், மைண்ட் இஸ் நாட் அ டஸ்ட்பின். அதாவது ஞானமா பாத்தீங்கன்னா சூட்சும திருஷ்டி ஒளிந்து கொண்டு இருக்கும். ஒரு சின்ன புத்தகம் போதும், அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு 100 கோடி ரூபாய் ஒளிஞ்சிட்டு இருக்கும். 100 crores உங்க கண்களுக்கு புலப்படாது. ஆனா ஞானம் அடைந்தவன் கண்களுக்கு புலப்படும். எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வெற்றி பெறணும்னா you have to observe. இப்போ உங்க மொபைல் நம்பரை எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நம்ம மொபைல் நம்பர் இருக்கு 9840985951. நிறைய நான் மைண்ட் டெஸ்ட் பண்ணுவேன், நிறைய கேள்வி கேட்டு. அதனாலதான் ஒரு 1 minute மேல ஒருத்தரோட நான் பேசின உடனே கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. ஓகே இவருக்கு புரியுங்க. ஆனா நான் ஐ வில் ஃபைண்ட் தி ஐடியாலஜி ஆஃப் தி மைண்ட், சைக்காலஜி புரிஞ்சிடும். அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா, எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 9840985951 இப்படிதான் எல்லா நம்பரும் இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படிதான் எல்லாத்தையுமே அவங்களுடைய மைண்ட இப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. ஆனா there is a way, பிரேக் அவுட் பண்ணணும், எல்லாத்தையும் உடைச்சு பார்க்கணும். இப்போ எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, how is your thinking process? How is your thinking process? Is it logical thinking or is it illogical thinking? Logical thinking 99%, everybody goes to the same path. எல்லாரும் கடைபிடிக்கிறது நம்மளும், எல்லாரும் கடைபிடிக்கிறது நம்மளும் பண்ணோம்னா எங்க ஜெயிக்க போறோம்? நம்மளும் 10ல 1 11 அவ்வளவுதான். You have to think in an illogical way. That's a subconscious mind. வேற மாதிரி உடைச்சு பார்க்கணும். மைண்ட் அப்படி ட்ரெயின் பண்ணணுங்க. ஹாரி லோரைன் புக்ஸ் வாங்கி படிக்கணும் நீங்களா. So much of things are there. எப்படி ஒரு நம்பரை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும் சொல்றாரு அவரு. ஒரு 50 நம்பரா கூட இருக்கலாங்க. 10 பட்டா பிரிக்கணும்ன்றாரு. Take it as a branch, 5 branches. Divide that. எப்படி 76443544 அந்த மாதிரி வந்து ஷார்ட்டா உங்க மைண்ட் ட்ரெயின் பண்ணனும். இந்த நம்பரா எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒருத்தருக்கு எப்படி தெரியுமா ரெஜிஸ்டர் பண்ணனும்? உதாரணமா சொல்றேன், நிறைய பாடம் எடுக்கலாம். 98409 this is 1, separate it. 98409 85951 அவ்வளவுதான். வெரி சிம்பிள். 4 parts, separate it, that's it. டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அதை விட்டுட்டு
இதே மாதிரி வண்டி அப்படியே மெதுவா நகர்த்திட்டு எனக்கு பணமே வர மாட்டேங்குது, கடன் ஆயிடுச்சுன்னா why the debits? Because you are careless. இந்த போன் வர மாதிரி தான் உங்க கண்ணு முன்னாடி தெரியுது, சொல்றோம் கான்ஷியஸ். you are not conscious. you have to be alert, you have to be conscious. நான் வாழ்க்கையில வளரணும்ன்றது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலன்னு அர்த்தம். It's not going into your mind. You are not serious about your life. That's why your life suffers. Your life suffers. Why? Because you are careless. You are careless. யாரு குழந்தை மாதிரி சொல்லணும், திரும்ப சொல்லணும். உங்களெல்லாம் அப்படி கூப்பிட்டு சில பேர் வந்துட்டாங்க. சில பேர் என்ன பேசுவார், எவ்வளவு மார்க்கெட் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை, அதே இது சரவணன் மீனாட்சிய ட்ரெண்டிங்ல வருது, அதை பார்த்து உங்க வாழ்க்கை எங்க டெவலப் ஆக போகுது? இன்னும் நெகட்டிவிட்டி, இன்னும் தொடர்ச்சியா அதை வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கும் மைண்ட். 8 மணி எல்லாம் பார்க்கலன்னா சில பேர் பைத்தியம் முடிச்சுடுறாங்க. அப்போ எங்க போகுது? இப்போ 1 கோடிக்கு நீங்க சொல்லுங்கம்மா எத்தனை சைபர்? கேட்டவங்க மட்டும் பதில் சொல்லணும். 7. ஓகேவா? வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது. 1 லட்சம் கோடிக்கு எத்தனை சைபர்? சோ எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, எப்படி யோசிக்கும் மைண்ட் பாத்தீங்கன்னா, 1 கோடி 7 சைபர், 1 லட்சம் கோடி எப்படி யோசிக்கும் கேட்டீங்கன்னா, 1 கோடிக்கு 7 சைபர், 10 கோடிக்கு 8 சைபர், 100 கோடிக்கு 9 சைபர். இப்படிதானே யோசிப்பீங்க, இப்படிதானே யோசிக்கும் எல்லாரும் மைண்டும். அப்படி யோசிச்சா ஜெயிக்க முடியாது. மாத்தி யோசி, எல்லாத்தையும் மாத்தி யோசி, மனப்பான்மை மாத்திக்கோ. திங்க் இன் இல்லாஜிக்கல் வே. பரவாயில்ல, போனா போட்டும், 100 பேர் போனா போட்டும், நீ முட்டாளுவா, உன்னை முட்டாளுவா, பரவாயில்ல, ஓகே ஃபைன், நான் முட்டாள். ஆமாங்க, அவனுக்கு தெரியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல சொன்னான்டா அன்னைக்கே, நமக்கு புரியல. இது உதாரணம். அப்போ எப்படி மைண்ட ட்ரெயின் பண்ணணும்னா, 1 crore is 7 ciphers, 1 லட்சம் கோடி 12 சைஃபருங்க. எப்படி தெரியுமா திங்க் பண்ணணும்? 1 லட்சம் 5 சைஃபர். அதாவது 1 லட்சமே தெரியல, சைஃபர் தெரியல வந்து, ஆனா கோடி சொல்லணும் அவன்றான். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது you will come up in your life. உங்க ஆழ் மனசு கொண்டு போயிடும். கணக்கே தெரியாம ஏமாத்திட்டு போயிடுவான். So you have to be careful. You have to just make ready of your mind. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப இப்படிதான் சிந்திக்கணும். 1 லட்சமா 5 சைபர், 1 லட்சம் கோடியா? அப்போ டக்குனு மைண்ட் வரணும். 1 lakh is 5 ciphers, 1 crore is 7 ciphers, 5 plus 7 12 ciphers. இப்படிதான் யோசிக்கணும். சுடர் விளக்குன்னு சொன்னார். அப்படியே மெல்லியதா எரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த விளக்குல நல்லா யோசிச்சு பாருங்களேன். விளக்கு கேக்குறாங்க, பேசுவாரா? அந்த விளக்குல திரிய பெருசாக்கிடுறோம். நல்ல திரிய கொஞ்சம் கனமா பெருசாக்கிட்டு விளக்கையும் கொஞ்சம் பெருசாக்கிடுறோம். நான் சொல்றேன், rain fills the size of the vessel. விளக்க பெருசாக்கிடுறோம், திரியும் பெருசாக்கிடுறோம், எண்ணெயை நிறைய ஊத்துறோம். இப்போ மெல்லியதா எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீபம் சுடர் விட்டு பிரகாசமா எரியும். பிரகாசமா எரியுமா எரியாதா? பிரகாசமாக எரியும். இன்னும் திருவண்ணாமலை தீபம் மாதிரி இருந்தா திரிய பெருசாக்கணும், பெருசா யோசிக்கணும், நிறைய எண்ணெய் ஊத்தணும், நிறைய விஷயங்களை நீங்க நோக்கி போகணும். புத்தக கண்காட்சியா இருக்கட்டும், சமீபமாக நடந்தது, பெரிய ஆத்தர்ஸ் எல்லாம் வாங்கி படியுங்க, ஆங்கிலம் படியுங்க, நிறைய ஆங்கிலம் படியுங்க. உங்களுடைய மைண்டை பயங்கரமா மோல்ட் பண்ணுங்க, அப்படியே ஷார்பன் பண்ணுங்க. அப்படியே ஒரு என்ன சொல்றது, தேய்ச்சி அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அற்புதமா வச்சுக்கணும். இந்த மைண்டை தேக்க உங்க வாழ்க்கையை நீங்க பாப்பீங்க. உங்க கண் முன்னாடி உங்க வாழ்க்கை வளருவதை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நான் என்ன சொல்வேன், the greatest thing in your life is to grow in your own eyes. நீங்களே பார்க்கணும், நீங்களே பார்த்து பெருமிதப்படணும். அப்பா இப்படி வளர்ந்துருக்கோம்ல, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கணும் உங்க வாழ்க்கை. It should be an inspiration for others to grow in their life. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஞானசேகர். எம்எஸ்சி எம்பில் மேத்தமெட்டிக்ஸ் பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சு 1998 ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட 35,000 ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணி ஓரளஸ் 30,000 ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஸ்டூடெண்ட்டுக்கே நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். பட்டு ஒரு விஷயம், எனக்கு ஏன் ட்ரைனிங் தேவைப்பட்டது சாருடைய கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பண்ணதே பெரிய சாதனை. 35,000 ஸ்டூடண்ட்ஸ் கல்வி கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய விஷயம். எனக்கு ஏன் சாருடைய ட்ரைனிங் தேவைப்பட்டது, சாருடைய பேச்சு எனக்கு ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பல பேரை மோட்டிவேட் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்.
அது சார் மூலியமா கிடைச்சது. சாரை பார்க்கும்போது ரொம்ப துவண்டு போய் தான் போனேன். சார் சொன்ன மாதிரி ஒரு போட்டி நிறுவனம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை மீட் பண்ணோம். சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மைண்டை காலி பண்ணிடுறாங்க. ஒரு சில பேரை நம்மக்கிட்ட அமைச்சு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி சொல்லி கிரியேட் பண்ணி நம்ம மனசில் அது போயிடுது, நம்ம சரித்து செய்யலையா அப்படின்ற மாதிரி. சார் சொன்ன பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா, மொபைலில் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் நம்பர் 1 இன்ஸ்டியூட்னு நான் ஸ்கோர் பண்ணிட்டேங்க. அது எனக்கு கால் வந்து அப்படி தான் வரும். பட் இன்னைக்கு நீ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, நம்பர் 1 இன்ஸ்டியூட் கூகுளில் ரிவ்யூ போட்டிருக்கு. கூகுளில் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்களேன், பேங்க் எக்ஸாம் டாப் 10 ட்ரைனிங் சென்டர் போட்டிங்கன்னா சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் தான் டாப் 1ல இருக்குங்க. அது இது மே மந்த் 2020 நடந்த விஷயம். அது சார் சொன்ன அந்த விஷயம் வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொன்னார் பாருங்க. நீங்க கூட மொபைல்ல வந்து ஏதாவது ஃப்ரீக்வன்ஸா பார்க்கணும், அந்த நம்பரை போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அந்த பேரை போட்டு, சப்போஸ் சார் சொன்ன மாதிரி 100 கோடி வேணுமா 100 crores அப்படின்னு போட்டீங்கன்னா யாரும் ஃப்ரீக்வன்ஸா கால் பண்ணுவாங்க இல்லையா. நான் சார் சொல்லி தாங்க பண்ணாது. ஆக்சுவலி சார் சொன்னாரு, நான் அப்படியே எப்படி எனர்ஜெட்டிக்கா பேசுறேன் பாருங்க, அந்த மாதிரி பேசுங்க அப்படின்ட்டு. நானும் பேசுவேன். பட் ஒரு தோண்டு போன போது அவர்கிட்ட போனபோது அந்த வார்த்தை எனர்ஜி வந்தது. சாரும் கால் பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல, அந்த பிஸி ஆகிட்டுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சார் சொன்னார் பாருங்க, ஒரு ஐடியா வரது பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை கிட்டத்தட்ட 2018 மீட் பண்ண சார் 2019 ஒரு ஐடியா வந்ததுங்க. அதாவது இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறது, அது ஹெல்பிங் பீப்புள் தான் பிஸ்னஸ்ங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம். சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான். சரி, நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, பிஸ்னஸை வந்து ஹெல்ப்பையும் பண்ணுங்க. இப்போ சார் கூட பரவாயில்லாம ஹெல்ப் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ண ஆட்டோமேட்டிக் அவரும் வளர செய்வார், நம்மளே வளருவாங்க. சரி, என்ன பண்ண அப்படின்னா சார் அப்பவே சொன்னார் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது இப்போ தான் முடிஞ்சது. டிஜிட்டல் பொருளாக வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். அதுக்கு ஸ்டூடெண்ட்டும் பேசுகிறாங்க, மோட்டிவேஷனும் போடுறாங்க. சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் வச்சுங்களா அது. சரி, இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடிக்கு பிளான் பண்ணுங்க. ஆக்சுவலாக அது கிட்டத்தட்ட 1000 crore வந்துடும் போகுது. வந்தது சாருக்கு தான் 1 கோடி ரூபாய் டொனேட் பண்ணலான்னு இருக்கேன். சபை என்ன நடந்தது அப்படின்னா, சார் சிவன் கோயில் கட்டுறதா யூடியூப்ல பார்த்தேன். ஆக்சுவலி அது பண்ணணும், சரி பெரிய லெவலில் பண்ணலான்ட்டு சார்கிட்ட பேசல நான். ஆக்சுவலி சரி என்ன பிளான் பாருங்களேன், கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் சேல் பண்ணுறேன் கம்மியான பேப்பர், அதாவது ஒரு 10 பேப்பர் வந்து 300 rupees சேல் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ 100 பேப்பர் போட்டுட்டு கிட்டத்தட்ட 1000 rupees. அதாவது மோரல்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கும் அவங்க 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1000 பேப்பரை போட்டுட்டு 1000 rupees தான். கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் 1 rupee மாதிரி இந்தியாவுக்குள்ள மார்க்கெட் பண்ணலாம். அதை ஒரு 1000 rupees சொல்லும்போது 1 லட்சம் பேர் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1 crore people எக்ஸாம் எழுதுறாங்க. அதை 1 லட்சம் பேர் வாங்கிட்டா எக்ஸாம் அந்த சென்டர்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. பேங்க் அச்சீவர்.com போட்டு வச்சிருக்குங்க. அது இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் லாக்டவுன் பீரியட் இருந்தது, அது வந்தது. ஆக்சுவலி சாரோடைய மெசேஜ் பார்த்தேன், இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ண போறேன். சரி, ரொம்ப நாள் 2 years ஆகிடுச்சு, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேசுங்க என்ன அதிகமாக சொல்லிட்டு இருந்தார். பேசுங்கன்ட்டு நான் எழுதுக்கும்போது கரெக்டாக அவர் சொல்றாரு. அதை சொன்ன பாருங்க, எனக்கு ஏன் மோட்டிவேஷன் தேவைப்பட்டது. இப்போ ஒரு ஹோட்டலில் நல்ல சமையல்காராக இருந்தால் கூட அவருக்கு நல்ல சமையல் வேணும் இல்லையா, அந்த ஹோட்டலில் சாப்பிட முடியாது. ஆக்சுவலி நம்ம சொல்லி எனர்ஜி போயிடும். நமக்கு வேணும்னும் போது இந்த மாதிரி ட்ரைனிங் வந்தால் மட்டும்தாங்க வராது. அப்புறம் சார் கிட்ட வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த மைண்ட் செட்டு தாங்க சொல்ல போனா அந்த காம்படிஷன் போயிடுச்சு. வேலையை நீ செய், நல்லதா வரும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் சொல்லுவாங்க. காம்படிஷன் லைஸ் இன் தி மைண்ட். ஆமா, அந்த மைண்ட்ல வச்சு கூட வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரவுண்டை 5 crore சொன்னார் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிரவுண்டு வாங்கியாச்சுங்க டி நகர்லேயே. ட்ரைனிங் சென்டர் இருக்கும். அந்த ட்ரைனிங் சென்டர் வந்து இப்போ அதர் தென் சென்னை இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுத்து ட்ரெயின் பண்ணலான்னு ஒரு ஐடியாங்க. அது சாப்பாடு மட்டும் கேண்டீன் கேட்டாலும் சாப்பிட்டுக்கணும், ஹாஸ்டல் ஃப்ரீ. ஏன்னா ஹாஸ்டலுக்கு கிட்டத்தட்ட 10 to 15,000 செலவு பண்ணிட்டு போகிறாங்க அவங்க. ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 yearsல வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் படிச்சவங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் வந்திருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். பாசிட்டிவிட்டி கிரியேட்டிங். அது ஒரு பாசிட்டிவிட்டி சார் ஆக்சுவலி சார் வீடியோ நானே ரெகுலராக பார்ப்பேன். ஆனால் பார்த்த பிறகு லைக்கு கமெண்ட் போட முடியல. ஏன்னா அந்த வீடியோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாக போகுது. அவர் சொன்ன விஷயங்கள் ஓடிட்டே இருக்கிறதுனால அதை லைக் போட முடியல. அது சார்கிட்ட கூட ஒரு முறையாக பேசும்போது சொல்லி ஒரு டைம் தான் பேசிருக்கேன். அதுக்கப்புறம் அது ஒரு எனர்ஜிங்க. அது இப்போ வரும்போது பாருங்களேன், நமக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு ஆமான்னு ஒரு ஃபீல் வருது இல்லையா. நம்ம கிட்ட நிறைய இருக்கு. சுடர் விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்மளாம் சுடர் விளக்குன்னே வச்சுப்போம். சார் ஒரு தூண்டுகோலுங்க. அது ரொம்ப நன்றி.